ட்ரம்ப் ஒரு லையர் அப்படிங்கிறத மோடியினால இந்த அவையில வந்து சொல்ல முடியுமா, நான் சவால் விடுறேன்னு சொல்லிட்டு டேபிள் அடிச்சு அடி இருக்குல்ல, அது வந்து ஒரு பீக்னே வந்து சொல்லலாம். சரி, நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காரு. குறிப்பா என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானுடைய அந்த ராணுவ உட்கட்டமைப்பை தாக்கக்கூடாதுன்னு ராணுவத்துக்கு உத்தரவு போட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நிறைய நாடுகள் கண்டனம் தெரிவிச்சதாக, பயங்கரவாதிகளுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து குறிப்பிடுறாரு. ஆனா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு நாடு கூட கண்டனம் தெரிவிக்கலைங்கிறத ஜெய்சங்கர் சொல்ல மறந்துட்டாரு. அதே மாதிரி பாகிஸ்தான் ராணுவம் சீனா ராணுவம் ஒன்றா சேர்ந்து ஒருங்கிணைச்சு இந்த போர்ல வந்து ஈடுபட்டு இருக்கு. சீனாங்கிற பேரை கூட ஜெய்சங்கர் இங்க வந்து உச்சரிக்கவே கிடையாது. இந்தியாவுடைய அச்சத்தை தான் இதெல்லாம் வந்து காட்டுது. வெளியுறவுத்துறை டோட்டல் வந்து ஃபெயிலியர். 1971 நம்ம இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்த சமயத்துல அமெரிக்காவுடைய அந்த 7வது போர்க்கப்பல் அனுப்பிச்சு அமெரிக்கா. அப்பா இருந்த பிரதமர் இந்திரா காந்தி பயப்படவே இல்லை, வீரியமா வந்து போர் புரிஞ்சாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 வீரர்கள் சரணடைஞ்சாங்க. வங்கதேசம்னு ஒரு புதிய நாடே வந்து உருவாச்சு. ஆனா ட்ரம்ப் 29 முறை இந்த போரை நிப்பாட்டினது நான் தாங்கிறத சொல்றாரு. இந்திரா காந்தி போன்ற ஒரு துணிச்சல் மோடிக்கு இருந்ததுன்னா ட்ரம்ப் ஒரு லையருங்கிறத இந்த அவையில் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு.